Dear 11th standard students, I am Metro Karnagaran. In example 3.29, find the value of sine 18 degrees. Let theta is equal to 18 degrees னு எடுத்துக்கங்க. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கமும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. Multiply by 5 on both sides. அப்போ இது 5 theta ஆயிடும், இது 5 into 18 ஆயிடும். அப்போ இது 5 theta ஆயிடும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will be getting 90. 5 thetaவை 2 theta plus 3 thetaன்னு மாற்றுங்க. அப்போ இங்கே 90 இருக்கும். அதுக்கப்புறம் 3 theta வத்திக்கு அந்த பக்கம் அடிங்க. 2 theta is equal to 90 degree minus 3 theta. ரெண்டு பக்கமும் சைன் எடுங்க. sin 2 theta is equal to sin of 90 minus 3 theta. sin 2 theta க்கு ஃபார்முலா 2 sin theta cos theta. sin 90 minus theta is cos theta. sin 90 minus theta is cos theta. இது டபுள் ஆங்கிள் ஃபார்முலா. இது நம்மளுக்கு sin 90 minus theta அந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 வந்தால் சேஞ்ச் ஆகிடும். sin cos ஆகிடும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னால 3 theta. நம்ம இது 9th பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா 10th பார்த்துருக்கோம். sin 90 minus theta cos theta, cos 90 minus theta sin theta அந்த ஃபார்முலா இது. அதுக்கடுத்தது 2 sin theta cos theta is equal to cos 3 theta க்கு ஃபார்முலா. cos 3 theta க்கு ஃபார்முலா 4 cos cube theta minus 3 cos theta. எல்லாத்துலேயுமே cos காமனாக இருக்கும். நம்ம 18 தான் போட்டுன்னு இருக்கிறோம். theta is equal to 18. அதனால் cos 18 0 கிடையாது. அதனால் ஃபுல்லாக cos theta டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் divide by cos theta all the terms, ரெண்டு பக்கம் both sides. அப்போது இங்கே cos theta cancel ஆகிடும். 2 sin theta மட்டும் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 cos square theta ஆகிடும். ஒன்று கேன்சல் ஆகிடும். இங்கே வெறும் 3 தான் இருக்கும். ஃபுல்லாக cos thetaவோட டிவைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 times sin theta அப்படியே எழுதிக்கிறேன் is equal to 4 cos square theta னா 1 minus sin square theta. எல்லாமே சைனுக்கே மாற்றிக்கிறேன். நம்மளுக்கு 10th படிச்சிருப்பீங்க sin square theta plus cos square theta is equal to 1ன்னு சொல்லிட்டு. அப்போ cos square thetaனா வரும் உங்களுக்கு. இது அந்தாண்ட சைடு கொண்டு போனீங்கன்னா 1 minus sin square theta தானே வரும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். -3 சைடில் வேறு ஒரு -3 இருக்குது. அப்போ 2 sin theta 4 ஆல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 1s are 4 minus 4 sin square theta -3 -4 sin square இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க. இப்போ +4 sin square theta சென்டரில் ஒரு 2 sin theta இருக்குது. 4 minus 3 1 தான் வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ 4 sin square theta plus 2 sin theta -1 is equal to 0. அப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி. இதான் A மாதிரி, இதான் B மாதிரி, இதான் C மாதிரி. x is equal to இங்கே sin theta ஈக்குவல்ட்டுன்னு போடணும். ஃபார்முலா மெத்தட் போகிறோம். -b plus or minus square root of b square minus 4ac by 2a ஃபார்முலா போட போகிறோம். அப்போ -b என்னும்போது -2 plus or minus square root of b square 2 square minus 4ac 4 into -1 by 2a 2 into 4. இப்போ -2 plus or minus square root of 2 square 4 ஆகிடும். minus into minus plus 16 ஆகிடும். இது by 4 2s are 8 ஆகிடும். இப்போ -2 plus or minus square root of இது 20 by 8. நெக்ஸ்ட்டு sin theta is equal to -2 plus or minus 20 4 into 5 எழுதலாம் by 8. -2 plus or minus 4க்கு ஜோடி 2 தப்பிச்சிரும் by 5 by 8. இங்கே 2 டேபிள்ஸ் காமனாக இருக்கும். வெளில எடுத்துட்டிங்கன்னா -1 plus or minus √5 by 8 ஆகிடும். 2 டேபிள்ஸ் தடிச்சா 4 -1 plus or minus √5 by 4. sin 18ன்றதுனால ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். அதனால் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். therefore sin theta is equal to -1 plus √5 by 4 ஆர் இப்படி கூட சொல்லலாம் √5 - 1 by 4. அப்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 5 ஞாபகம் வச்சுங்க. 4 5 1. அப்போ √5 - 1 by 4 தான் உங்களுக்கு sin theta. ஆக்சுவலாக தீட்டானா யார்? 18 டிகிரி. அதனால் sin தீட்டாக்கு பதில்
நீங்கள் sin 18 is equal to √5 - 1/4 சொல்லிட்டு சம் க்ளோஸ் பண்ணணும். தேங்க்யூ.